பிரைஸ் தி லார்ட். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், என் நாச்சாராகிய சாராலை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள் என்று ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக இருக்க வேண்டிய இடம் வேறு, தவிர்க்க வேண்டிய இடம் வேறு. அவர் இருக்கிற இடத்தை விட்டு தவிர்க்க வேண்டிய இடத்துக்கு வந்தபடியினாலே இந்த கேள்வி தேவனாலே அவளுக்குள் எழுப்பப்பட்டு மீண்டும் அவள் திரும்பி சென்று ஆகாரத்தில் அடங்கியிருக்கும்படியாக அவள் கடந்து போனாள் என்று நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் அவள் சந்ததி தேவன் பெருக பண்ணியது மாத்திரமல்ல, பெரிய ஜாதியாக மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம் என்கிற ஒரு அறிவு அல்லது உணர்வு இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. ஆக நாச்சியாரண்டையில் அடங்கியிருந்த பொழுது அவள் பெரிதான ஆசீர்வாதத்தை தன் சந்ததிக்குள் பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் மனவாட்டிகளாய் இருக்கிறபடியினாலே நாம் அவருக்குள் அடங்கி இருப்போம் என்று சொன்னால் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். நிறைவான அவர் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய குறைகளெல்லாம் நிறைவாக்கப்படும் என்கிறதை நாம் அறிந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார். ஆமென்.